இன்றைக்கான புது ஸ்டோரியோடு நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ளே போகலாமா? மௌனத்துலேயும் காதல் மலரும், தெரியும் தானே? அப்படிப்பட்ட காதல் தான் இன்றைக்கான காதல். ஒரு சின்ன நகரம், அங்கே இருக்கிற அரசு கல்லூரியில் தான் நம்ம ஹீரோவான கார்த்திக்கும் நம்ம ஹீரோயினியான மீனாவும் முதல் முறையாக சந்தித்தாங்க. கார்த்திக் அதிகமாக பேசாதவன். அவனோட உலகம் புத்தகம், கனவு, எதிர்காலம். ஆனால் நம்ம ஹீரோயினி மீனா எப்போவுமே சிரிப்பு தான். அவளோட கண்கள்லேயே ஒரு தைரியம் இருக்கும். இவங்களுடைய முதல் சந்திப்பு அப்படின்னு பார்த்தா, முதல் நாள் கல்லூரி. மீனா கிளாஸ்க்கு லேட்டு. பெஞ்செல்லாம் ஃபுல்லு. டீச்சர் சொன்னாங்க, அந்த கார்னரில் உட்காருங்கன்னு. அந்த கார்னர் பெஞ்சில் கார்த்திக். 2 பேரும் பார்த்தாங்க, பேசலை. ஆனால் ஏதோ மௌனத்தில் ஒரு நெருக்கம் உருவான மாதிரி இருந்துச்சு அவங்களுக்குள்ள. மௌனமாகவே ஒரு நட்பு. நாட்கள் போக போக நோட்ஸ் ஷேர் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரே பஸ் வெயிட் பண்ணாங்க. லைப்ரரியில் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்தாங்க. ஆனால் ஐ லவ் யூ, ஹாய் எதுவுமே இல்லை. அவங்க காதல் பேசாமலேயே வளர்ந்துச்சு. ஒரு தவறான புரிதல். ஒரு நாள் மீனா ஒருத்தரோட சீரியஸாக பேசுகிறத கார்த்திக் பார்த்தான். அவன் மனசில் ஒரு கேள்வி, நான் அவளுக்கு எப்போதும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானா? அந்த நாள்லேருந்து கார்த்திக் பேசலை, அவாய்ட் பண்ணான். கிளாஸ்க்கு கூட ப்ராப்பராக வரல. மீனாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு நாள் மழை சோர்னி போயுது. பஸ் ஸ்டாப்பில் மீனா நின்றுட்டு இருந்தா. சடன்னாக கார்த்திக். மழை, சத்தம், அமைதி. அந்த அமைதியில் தான் மீனா ஃபஸ்ட்டாக பேசினா. நீ ஏன் இப்போ எல்லாம் பேசவே மாட்டேங்கிற? கார்த்திக் மெதுவாக சொன்னான். நீ ஆல்ரெடி யாரையோ விரும்புகிறப்போ நான் எதுக்கு இடைஞ்சல்? மீனா சிரிச்சா. அது சிரிப்பு இல்லை, அது கண்ணீரோட சிரிப்பு. அவ சொன்னான், அவன் என் அண்ணன். காலேஜ் ஃபீஸ் ப்ராப்ளம்க்கு ஹெல்ப் கேட்டேன். ஆனால் நான் நினச்சது எப்பவும் நீ தான். மழை நின்றுச்சு. கார்த்திக் பேசலை. அவனோட கண்கள் தான் பேசிச்சு. அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ், நான் பேசாததுக்கு காரணம் காதல், பயம் இல்லை. ஃபைனல் இயர் முடிஞ்சது. ஜாபுக்கான சான்சஸ், டிஸ்டன்ஸ். கார்த்திக் சென்னையில், மீனா கோயம்புத்தூரில். கால்ஸ் கம்மியாக இருந்துச்சு, மெசேஜஸ் ஷார்ட்டாக இருந்துச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்பியும் வந்துச்சு. ஒரு நாள் மீனா சொன்னா, நாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாமா? அந்த வார்த்தை கார்த்திக் மனசை உடைச்சிருச்சு. 2 வருஷம் கழிச்சு அதே காலேஜ் ரீயூனியன். மீனா வந்தா. அதே சிரிப்பு, ஆனால் மெச்சூர்டு. கார்த்திக் வந்தான், சைலண்டாக இருந்தான், சக்ஸஸ்ஃபுல். அவங்க கண்கள் சந்திச்சது. இந்த தடவை மௌனம் இல்லை. கார்த்திக் சொன்னான், இந்த உலகம் மாறினாலும் என் மௌன காதல் மாறலை. மீனா சொன்னா, அப்போ பேசாமல் இருந்த காதல் இப்போ வாழ்நாள் முழுக்க பேசும். ஆமாம், உண்மையான காதல் சத்தம் இல்லாமலேயே ஆழமாக வேரூன்றும். என்ன, கரெக்ட் தானே? இதே போல்
நீங்களும் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். பேசாமலே காதலிச்ச 2 உள்ளங்கள் எப்படி வேறுஞ்சுது பாருங்களேன்.